இந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிற ஒரு தன்மையினால இவ்ளோ பெரிய கை சேதம் ஏற்படுமா அப்படின்னு நம்மலாம் நினைக்கிற அளவுக்கு அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில சூரா லைல்ல இதை பத்தி என்ன சொல்றான்னா, ஓ அம்மாமம் பஹில வஸ்தாக்னா, எவன் உலோபித்தனம் செய்து அல்லாஹ்விடம் இருந்து தன்னை தேவையற்றவனாக கருதுகிறானோ, ஓ கெத்தப பில் ஹுஸ்னா, இன்னும் நல்லவற்றை பொய்யாக்குகிறானோ, பசனு யஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, அவனுக்கு கஷ்டத்திற்குள்ள நரகத்தின் வழியை தான் லேசாக்குவோம். எவன் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவனுக்கு நான் நரகத்தோட வழியை லேசாக்குவேன் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். எவ்வளோ ஒரு கடுமையான வார்த்தை இல்லையா? அது மட்டும் இல்லாம எவன் கஞ்சத்தனம் செய்து தன்னை அல்லாஹ்விடத்தில் தேவையற்றவனாக நினைக்கிறானோ, அப்போ என்ன இதுல இருந்து அல்லாஹ் தாலா சொல்ல வரான், அதாவது கஞ்சத்தனம் செய்கிறான் பார்த்தீங்களா, அவன் சேர்த்து வைக்கிற பொருள் எல்லாம் தனக்கு தனக்குன்னு தான் கிட்ட இருந்து சேர்த்து வைக்கிறதா அவன் நினச்சிக்கிட்டு அல்லாஹ் கிட்ட அவன் தேவையில்லாதவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானா. அதனால அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அவனை நான் எப்படி கொண்டு போவேன்னா, நான் நரகத்துக்கு கொண்டு போவேன். அந்த நரகத்துக்கு கொண்டு போகிற வழி எல்லாத்தையும் அவனுக்கு லேசாக்கி வச்சிருவேன். அதில் சீக்கிரமாக அவன் விழுற மாதிரி செஞ்சிருவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, இந்த கஞ்சத்தனத்தை நம்ம எந்த அளவுக்கு தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது.